கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அன்பு சகோதர சகோதரிகள் மற்றும் இயேசுவை அறிந்தும் அறியாது இருக்கிற அநேக நண்பர்களுக்கு உறவுகளுக்கு இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையாக ஒரு வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன். கவனிங்க, கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் கூட அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம். நாங்கள் வேதம் சொல்கிறது, எபிரேயரில் 9:27 சொல்லப்படுகிறது, மனிதன் நல்லா கவனிங்க, மனிதன் ஒரு தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தில் படைப்பதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு ஒரு தரம் தான் பிறப்பு, ஒரு தரம் தான் இறப்பு. அப்போ இன்னைக்கு வாலிபர்கள் மத்தியில் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இன்னைக்கு அநேக விதமான காரியங்கள் நம் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு அருமையான ஒரு கிறிஸ்துவ நண்பர் இப்படியாக ஒரு நடந்த சம்பவத்தை எழுதியிருக்கிறார். அவர் ஒரு டைமு இந்த ரயில்வே ஸ்டேஷன் வழியாக அவர் புறப்பட்டு போகும்போது அங்கே பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு பெண்மணி உட்கார்ந்துருந்தார். அந்த பெண்மணி கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் உடல் மெலிந்தவராக, உடம்பெல்லாம் காயம் ஏற்பட்டு சில துர்நாற்றம் வீசக்கூடிய நிலைமையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அப்போ இவரை பார்த்த உடனே, ஐயா கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கார். இப்போ கூட வந்த ஒரு சின்ன பிள்ளையை தூக்கி, நீ இப்போ கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு வான்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அதை கொடுத்துருக்குறார். அதை குடிச்சிட்டு அவங்களுக்கு நடந்த சம்பவத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன சம்பவத்தை பேசியிருக்கிறாங்க பாருங்க. அவங்க வாலிப நாட்களில் அவங்க மிக ஒரு பணக்கார குடும்பத்தில் வந்த ஒரு பெண்மணி. அவங்க ஹாஸ்டலில் தங்கி படுத்திருக்கிறாங்க. என்னுடைய காலேஜுடைய நாட்களில் அங்கே இரவு நேரங்களிலே ஆண்களுடைய உடைகளை உடித்து கொண்டு ஆண்கள் தங்கும் இடத்திலே சென்று அவர்களோடு கூட உல்லாசமாய் அவர்களோடு கூட பழகியிருக்கிறாங்க. தன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இதன் நிமித்தமாக அவர்கள் மிகுந்த கொடிய வியாதியில், எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப கொடூரமான காரியம். இந்த வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இனி என் மேலே துர்நாற்றம் வீசுகிறது, என் குடும்பத்தில் என்னை விசாரிப்பதில்லை, ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போனால் பக்கத்தில் பெட்டில் இருக்கவங்க ரொம்ப துர்நாற்றமாக இருக்குது, இவங்க வேறு பெட்டுக்கு மாற்றுக்குன்னு சண்டை போடுறாங்க. இதெல்லாம் கேட்டு மனம் உடைந்து போய் வேறு வழி தெரியாமல் நான் இன்றைக்கி இந்த ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருக்கிறேன். தினம் தினம் என்னுடைய உயிர் போய்கொண்டே இருக்கிறது அப்படி சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. இந்த வார்த்தையை கேட்குற நல்லா கவனிங்க. இப்போது என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க துர்மாற்றம் அவங்க மேலே வீசுகிறது. இவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு கிறிஸ்துவ நண்பர் ஒருவேளை அவருக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம், ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் வீட்டுக்கு சென்றுட்டு இருக்கிறார். ஆனால் வீட்டில் போயிட்டு படுத்து தூங்கும்போது தூக்கம் வரல. ஏன்னா கிறிஸ்துவ பிள்ளைகள் யாருமே பார்த்தோன்னா அவங்க இரக்க குணம் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஏன்னா ஏசப்பா அதை கற்றுக் கொடுத்த அந்த இரக்கம் அவங்களோடு கூட இருக்கும். அதனால் அவர் நைட்டில் தூக்கம் வரல. ஏன்னா அந்த பெண்ணை அணியந்தான் விட்டோன்னுமே ரயில்வே ஸ்டேஷனில் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறான்னு சொல்லி தூக்கம் வராமல் அந்த இரவு நேரத்தில் டார்ச் எடுத்து கொண்டு அந்த பெண்மணியை தேடும்போது அந்த பெண்மணி அங்கே இல்லை. ஆனால் நாய் ஒரு சடலத்தை அதை பிச்சு சாப்பிட்டு கொண்டு அடித்து பிச்சு கொண்டு போய்விட்டுருக்குது. இதை பார்த்தோன்னே அவருக்கு பகிர்வாய்ப்பு போயிடுச்சு. பாருங்க, என்ன ஒரு அவல நிலை. அந்த பெண் இறந்து போய்விட்டால் நாய் அவரை கடித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிபர்களே, சகோதரர்களே, பாவமானது அது எவ்வளோ கொடிதாக இருக்கிறது பாருங்க. வேதம் அதை தான் சொல்கிறது, பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று சொல்கிறது. இன்னைக்கு பாவத்தின் மேலே அனாவசியமாக தலைப்படுகிறோம். நாம் பாவத்தை விட்டு விலக வேண்டிய, பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். வேதத்தில் சொல்லப்படுகிற காரியம் நல்லா கவனிங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மனிதன் ஒரு தரம் பிறப்பதும் பின்பு நியாயத்தில் படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் உங்களுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி அவர் நமக்காக மரித்து அவர் உயிர் தெரிந்தப்பட்டிருக்கிறார். அந்த தெய்வத்தை பாருங்க, அவர் ரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பு கொடுத்திருக்கிறார்.
பாருங்க, ஒருவேளை அந்த சகோதரி தன்னுடைய பாவ நிலையில் இருக்கும்போது அந்த ஊழியக்காரர் போய் சொன்ன அந்த பாவத்தை, அந்த பாவ அறிக்கை கூட பண்ணியிருக்கலாம். இயேசுவின் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி கூட அவர் மறித்திருக்கலாம். ஆனால் அவள் பாவத்தின் ரீதியாக வந்த அந்த சோகம், இந்த வேதனை, இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் எப்படியா தெரிந்தும் தெரியாமல் பாவங்களை செய்து பாவத்தின் ரீதியாக வியாதிகள் பட்டு மரண அவஸ்தைப்படுத்தி கொண்டு எப்படி வேதனையில் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் தெரிந்தும், எவ்வளோ பேர்கிட்ட பேசாமல் மறைமுகத்தில் இருக்கிறாங்க. இதெல்லாம் கவனித்து பாருங்கள். வாலிபர்களே, மனம் திரும்புங்க. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் நாம் மனம் திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஆண்டவராகிய இயேசு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.